தீபன் கிஷோர், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. ஐசிஎஸ்சியில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீ சென்டம் மார்க் வாங்கினதுக்கு. இப்போ வந்து நீ நம்ம பசங்களுக்கு வந்து வரப்போகிற பசங்களுக்கு அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்குறதுக்கு என்னென்ன டிப்ஸ் உன்னால் சொல்ல முடியுமா? நீ என்ன மாதிரி படித்தன்றதை அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா அவங்களும் நல்ல மார்க் வாங்குவாங்கப்பா. அதுக்கு முன்னாடி வந்து நீ சென்டம் வாங்கினதுக்காக மேக்ஸில் சென்டம் வாங்கினதுக்கு இந்த புக்கு ப்ரைஸ் வச்சுக்குப்பான். அடுத்து இந்த சயின்ஸு மற்ற சப்ஜெக்ட்லலாம் சென்டம் வாங்கினது இந்த புக்கு ப்ரைஸ்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கேஷ் ப்ரைஸ் கிஃப்ட்டுப்பா. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தீபன் கிஷோர். நான் ஜீவனா ஸ்கூலில் படிக்கிறேன். ஐசிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம்ஸில் 598 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். நான் இங்கிலீஷில் மட்டும் 98, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம். மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியாகிரஃபி, தமிழ் எல்லாத்துலேயும் சென்டம் வாங்கியிருக்கேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து குருகுலத்தில் படிக்கிறேன். எனக்கு குருகுலம் இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ்னாலே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் தந்ததே ஃபிசிக்ஸ் தான். அதனால நான் மற்ற சப்ஜெக்ட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸில் எப்படி கான்ஃபிடென்ஸ் கிடச்சிச்சின்னா, ஃபிசிக்ஸை நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தேன். அப்புறம் நியூமரிக்கல்ஸ் நிறையா சால்வ் பண்ணேன். அப்புறம் குருகுலத்தில் எங்கள் சார் ரொம்பவே நல்லா சொல்லி தருவார். நிறையா கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் ஃபிசிக்ஸ் ரொம்பவே ஈஸியாச்சு. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்காக கொஞ்சம் சில கான்செப்ட்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்டில் இருக்க ஃபார்முலாஸையும் நான் எக்ஸாமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணுச்சு. மேக்ஸ்னு எடுத்தாலே எல்லாருக்கும் ஸ்ட்ரைக்கார ஒன்று கேர்லெஸ் மிஸ்டேக்கும் டைமிங்கும் தான். டைமிங்கை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டைமிங் கம்மி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாமோட டைமிங்கில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிடலாம். ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக்குன்றது எல்லாருக்குமே வரும், எவ்வளோ சீக்கிரமாக முடித்தாலும் வரும். அது எப்படி சரி பண்ணுறதுனா செக்கிங் பண்ணணும். செக்கிங் பண்ணுறதுனால சில பேர் அரைகுறையாக செக்கிங் பண்ணலாம், இல்லைனா ஃபுல்லாக செக்கிங் பண்ணாமல் விடலாம், இல்லைனா ஒழுங்காக செக்கிங் பண்ணாமல் கரெக்டாக செக்கிங் பண்ணுற மெத்தட் தெரியாமல் இருக்கலாம். செக்கிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தடே ரிவர்ஸில் சம்ம போடுறது தான். ஒரு பென்சில் எடுத்துகிட்டு சம்ம ரிவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்த்து ஆன்சர் இது கொஸ்டினே நம்ம திரும்ப டிரைவ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும். அதுதான் மேக்ஸில் கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினான டெக்னிக்கே. அப்புறம் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. கெமிஸ்ட்ரினாலே நம்மளுக்கு அதிகமாக பிரச்சனை வருது ஈக்குவேஷன்ஸ் தான். ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், அது நல்லா வந்துடும். அப்புறம் கெமிஸ்ட்ரியில் முக்கியமானது புக்கை ஃபுல்லாக படிக்கணும், எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நிறையா கெமிக்கல் ஃபார்முலாஸ், சிம்பிள்ஸ் அதெல்லாம் நல்லா படிக்கணும். அப்புறம் கெமிஸ்ட்ரியில் நிறையா கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் படிக்கணும். அப்புறம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், அது கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்து பயாலஜியில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டயக்ராம்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் நல்லா தெளிவாக ஸ்பெல்லிங்கை படித்தாலே போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிலேட் பண்ணி படிக்கணும். பயாலஜி நம்மளோட ஆவரேஜ், சயின்ஸ் ஆவரேஜையும் டோட்டலையும் நல்லாவே பூஸ்ட் பண்ணும். பயாலஜியில் ஈஸியாகவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எல்லாருமே புரிஞ்சு படிக்கலாம். பயாலஜியில் பிளான்ஸ் தனியாக, அனிமல்ஸ் தனியாக படிக்கும் போது பிளான்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், அனிமல்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஜேஇக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸையும் ஜேஇயையும் சேர்த்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அது ரொம்பவே ஜேஇக்கு படிக்கிறது ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நல்லா படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஃபவுண்டேஷன்னையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். அதனால் எக்ஸாம்ஸில் அவங்க எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும், எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்மளால் திங்க் பண்ணுறதுக்கு, மைண்டை டியூன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜேஇக்கு படிக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ படிக்கிறத எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் படிக்காமல் நம்ம டெய்லி ரொட்டீனோடையே நம்ம படிக்கிறதையும் பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அது படிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக தெரியாது, எக்ஸாமும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணும்போது நம்மளோட நாலேஜும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதில் முக்கியமான பாயிண்ட்டே கன்சிஸ்டன்சி இஸ் த கீ தான்.